நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முதல் கட்டமாக நேற்று முன்தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னமானது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட முடிவை தான் தற்பொழுது தெரிவிக்க உள்ளதாக பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி 7 தொகுதிகள் ஒதுக்கீடு நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் களத்தை சந்திப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்துவிட்டால் ஒட்டுமொத்த அனைத்து தலைமையையும் ஆட்டி படைத்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வைப்பதற்கு மறுப்பு தெரிவித்தன. 2வது கட்ட பேச்சுவார்த்தை 3வது கட்ட பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிடுவதாக தற்பொழுது செய்திகளும் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ளது. ஆனால் அதற்கே தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைத்துவிட்டார் என்றே நாம் கூறலாம். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஃபார்மில் கையொப்பமிட முடியாது, இரட்டை இலை சின்னத்தை அவரிடம் முறையாக ஒப்படைக்க முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த அனைத்து காரணங்களையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களிடம் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தற்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார். இந்த கடிதமானது தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மனவேதனை அடையும் அளவிற்கு தேர்தல் ஆணையமானது பிஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட முடியாது என்றும், ஒருவேளை பிஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி தான் கையொப்பம் இட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக வேறு சின்னம் கொடுக்கப்படும் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையமும் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வேறு வழியில்லாமல் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் மூலமாக இரட்டை இலை சின்னத்தை கோருவதற்கான தற்பொழுது கடிதம் ஒன்றையும் மீண்டும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் தற்பொழுது எனக்கும் இதில் உரிமை இருக்கிறது என்று கூறும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் வெற்றி பெற்ற இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம், அல்லது பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ மெஜாரிட்டியின் அடிப்படையில் வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வம் அவர்களின் பேட்டியை பார்க்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, பாஜக கூட்டணியில் மீண்டும் தொடருவோம், இரட்டை இலை சின்னத்துடன் போட்டியிட்டு பாஜக மீண்டும் அரியணை ஏறும் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வம் அவர்களின் பேட்டியும் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மரணடியாக விழுந்துள்ளது.